ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சவ் சவ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 150 துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை நல்லா கழுவிக்கோங்க. அடுப்பை தேய்ச்சி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த கழுவின பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு பொங்கியும் சிந்தாது, சீக்கிரம் வேகும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 சில் தேங்காய், 4 பூண்டு, சின்ன வெங்காயம் வெட்டினதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். வெட்டி வச்ச ஒரு பெரிய சவ் சவ் குழம்புக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சவ் சேர்த்துக்கோங்க. ரெண்டு வெட்டி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காய் வேகுது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா காய்கறியில் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. எல்லா குழம்புக்கும் தேங்காய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி அதையும் குழம்புல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். குழம்பு ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுப்பை தேய்ச்சி ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சப்பறம் ஒரு காய்ந்த மிளகாய் நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. காயப்பொடி சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்று பிறந்தநாள் திருமணம் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேஸ்டியான சவ் குழம்பு ரெடி. இந்த குழம்பு சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.